ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். டே இன் அண்ட் டே அவுட் நிறையா பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேஷுவலான கேள்வி என்னென்னா, எப்படி நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. நெட் எக்ஸாம் ஆனாலும் சரி, செட் எக்ஸாம் ஆனாலும் சரி, பாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் முதல்ல நீங்கள் பாஸ் பண்ணணும். எதை பாஸ் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு தெரியாத கொஷினை சீக்கிரமாக பாஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் தெரிஞ்ச கொஷினுக்கு அதிகமான நேரத்தையும், தெரியாத கொஷினுக்கு மிக மிக குறைவான நேரத்தையும் நம்ம செலவு செய்யணும். உங்களுக்கு தெரியும், ஒரு லெஜெண்டரி சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்ட்ட ஒரு தடவை கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் சிங்கராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்ன பதில், ஐ நோ வாட் ஐ டோன்ட் நோ. எனக்கு எது தெரியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் எனக்கு தெரியாததை நான் தொடமாட்டேன், அதை நான் பாட மாட்டேன். அதனால தான் நான் சக்ஸஸ்ஃபுல் சிங்கராக இருக்கேன்னு சொன்னார். இது 100% நெட் எக்ஸாமுக்கு ரொம்பவே பொருந்தும். உங்களுக்கு எது தெரியலையோ அதை வேகமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விக்கு இன்னும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மூலமாக நீங்கள் ரொம்பவே ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், எல்லாத்தையும் படிக்க தேவை கிடையாது. உங்களுக்கு எது தெரியுமோ, நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை இன்னும் மெருகேற்றிக்கிங்க. மேக் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங் வேர் யூ ஆர் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கர்னா. அப்படி பண்ணிக்கிட்டு தெரியாத கான்செப்டை வேகமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு தெரிஞ்ச கான்செப்டுக்கு அதிகமான நேரத்தை செலவு பண்ணுனா நெட் எக்ஸாம் ஆர் செட் எக்ஸாம் ரொம்ப தூரத்தில் இல்லை, நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு எஃபர்ட்டு போடணும். டே இன் அண்ட் டே அவுட் எஃபர்ட்டு போடணும். நேத்திக்கோட எஃபர்ட் இன்றைக்கி குறையாமல் பார்த்துக்கணும், இன்றைக்கோட எஃபர்ட் நாளைக்கு குறையாமல் பார்த்துக்கணும். இதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சியாக இருந்தால், தொடர்ச்சியான முயற்சி செஞ்சால், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால், ப்ராப்பரான எஃபர்ட் போட்டால் நிச்சயமாக நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். All the very best. Please skip the question as soon as possible. Don't skip this video. Thank you so much.